வீண நாட்களை கழிக்கிறோமே, கொஞ்சம் யோசிக்க வேண்டும். என்றாவது அல்லாஹ்வுக்காகவே நேரத்தை ஒதுக்கினோமா? அந்த 24 மணி நேரத்தில் என்றாவது அல்லாஹ்வுக்கு என்ற தனிப்பட்ட நேரத்தை நாம் ஒதுக்கினோமா? அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக வேண்டி தனிமையில் அமர்ந்து இந்த போனுக்கு எதுவுமே இல்லாம எல்லாம் ஃப்ரீ மைண்டோட அமர்ந்து அல்லாஹ் கிட்ட அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், நான் எப்படியோ வாழ்ந்துகிட்டு இருந்தேன், அல்ஹம்துலில்லாஹ், நான் கேவலமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தேன், என்னை அல்லாஹ் எல்லாருக்கும் அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்தி இருக்கின்றான், என்னுடைய குறையை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கின்றான், நான் 1000 பாவம் பண்ணி இருக்கேன், எனக்கு நிறைய பாவங்கள் இருக்கின்றது, அந்த பாவங்களை எல்லாம் மக்கள் பார்த்தால் என்னை கேவலமாக பார்ப்பார்கள், அல்லாஹ் அதை மறைத்து வைத்து இருக்கின்றான், அதை மறைத்து வைத்து இருக்கின்றான், எனக்கு ரிஸ்க் தருகின்றான், நான் செய்யக்கூடிய பாவத்திற்கு அல்லாஹ் என்னை தண்டித்து இருக்கலாம், ஆனால் என்னை பிடிக்காமல் அல்லாஹ் எனக்கு ரிஸ்கை கொடுத்து கொண்டிருக்கின்றான், என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான், என் மீது இரக்கம் காட்டி இருக்கின்றான். அதனால அல்ஹம்துலில்லாஹ் என்று அவர் சொல்லி இருக்குமா? தனிமையில் அமர்ந்து எல்லாம் உனக்குத்தான் புகழ் அல்லாஹ்வே, உனக்குதான் எல்லா புகழும், அல்லாஹு அக்பர், நீதான் ரப்பே பெரியவன், நான் எவ்வளவு பாவம் செஞ்சேன், நான் எவ்வளவு உனக்கு மாறு செஞ்சேன், உனக்கு பிடிக்காத காரியங்களை செஞ்சேன், நீ வெறுக்கக்கூடிய காரியங்கள் செஞ்சேன், உனக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அது என் வாழ்க்கையில் இருந்தது, ஆனாலும் நான் அதையெல்லாம் செய்த பொழுதும் நீ என்னை மன்னித்தாய் அல்லவா, நீதான் ரப்பே பெரியவன், அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி இருக்கின்றோமா? சுபஹான் அல்லாஹ், நீ பரிசுத்தமானவன் ரப்பே, என்னிடத்தில் 1000 குறைகள் இருக்கின்றன, அதையெல்லாம் நீ மறைத்து என்னை பாதுகாத்தாயே, நீ பரிசுத்தமானவர் என்று அல்லாஹ்வை தனிமையில் அமர்ந்து zikr செஞ்சோமா? யோசிக்கணும். வாழ்க்கையில அல்லாஹ்வை மறந்தே வாழுறோமே, அல்லாஹ்வினோட நினைவே இல்லாம வாழுறோமே, நாளைக்கு அல்லாஹ் என்னை பார்த்து கேட்டா, நாளைக்கு அல்லாஹ் என்னை பிடிச்சு கியாமத்து நாள்ல, ஏ அடியாளே, உன்னை நான் எவ்வளவெல்லாம் பார்த்த, உனக்கு எவ்வளவு குறைகள் இருந்தது, உன்னுடைய குறைகளை மறைத்தேன், நீ பாவங்கள் செய்தாய், அந்த பாவங்களை மறைத்தேன், உனக்கு நியமத்துக்களை கொடுத்தேன், உனக்கு ரிஸ்குகளை கொடுத்தேன், உன்னை எல்லா ரிஸ்குகளையும் கொடுத்தேன், உனக்கு எல்லா ரிஸ்குகளையும் கொடுத்தேன், உனக்கு கவலையே இல்லாம அந்த துனியாவில வாழ வச்சல, இன்னைக்காவது அதையெல்லாம் கொடுத்தது நான் தான் நினைச்சிருக்கியா? இன்னைக்காவது அதை கொடுத்ததெல்லாம் நான் தான் நினைச்சிருக்கியா? என்ன ஏன் நினைக்கல? இவ்வளவு நியமத்துக்கள் அனுபவிச்சல, நான் கொடுத்த நியமத்துக்களை எல்லாம் அனுபவிச்சல, இன்னைக்காவது என்ன நினைச்சியா? இன்னைக்காவது என்ன பார்த்து இருக்கியா? என்னைக்காவது எல்லாம் இதெல்லாம் அல்லாஹ் கொடுத்து இருக்கானே அல்ஹம்துலில்லாஹ்னு ஒரு வார்த்தை உன்னால சொல்ல முடியலையா? ஒரு வார்த்தை உன்னால சொல்ல முடியலையா? அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி இருக்கலாமே. உனக்கு தெரியல நாதா கொடுத்தனே, உனக்கு தெரியும் இல்ல நாதா கொடுத்தனே, ஏன் உன் நாவலை எனக்காக வேண்டி உனக்காக அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்ல வராதா என்று கேட்டால் நாம் என்ன சொல்ல போகின்றோம்? அல்லாஹ்வுக்கு என்ன பதில் சொல்ல போகின்றோம்? நாம் அல்லாஹ்வை சந்திக்க இருக்கின்றோம். நம்பிக்கையவர்களே, யோசிக்க வேண்டும். எல்லா இடத்திலும் அல்லாஹ்வை மறக்காத வாழ்க்கை வாழ வேண்டும். நான் எங்க போனாலும் அல்லாஹ்வை மறக்க கூடாது. என்னுடைய கவலையிலும் நான் அல்லாஹ்வினுடைய நினைவோடு வாழ வேண்டும். என்னுடைய சந்தோஷத்திலும், என்னுடைய துக்கம், இன்பம், எல்லா இடத்திலும் நான் அல்லாஹ்வினுடைய நினைவோடு வாழ வேண்டும். நான் உயர்ந்த இடத்துல இருந்தாலும் அல்லாஹ்வினுடைய நினைவோடு இருக்க வேண்டும். அல்லாஹ்வை மறக்க கூடாது. நான் மட்டமா இருந்தாலும் அல்லாஹ்வை மறக்க கூடாது. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும். அதற்குத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆக்களை சொல்லி கொடுத்தாங்க. நீங்க வீட்டை விட்டு வெளியே போறீங்களா, அல்லாஹ்வை மறந்து போயிடாதீங்க, சொல்லிட்டு போங்க, பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், சொல்லிட்டு போங்க, அல்லாஹ்வை மறக்காம போயிடாதீங்க. வீட்டுக்கு சேஃபா வந்துட்டீங்களா, சொல்லுங்க பிஸ்மில்லாஹி வலஜினா வ பிஸ்மில்லாஹி ஹரஜினா வ அலா ரப்பினா தவக்கல்னா என்று சொல்லி உள்ள வாங்கன்னாங்க. என்று உள்ள சொல்லி வாங்கன்னாங்க. சாப்பிடும் போது கூட அல்லாஹ்வை மறந்துடாதீங்க. இதனாலதான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க சாப்பிடுறதா இருந்தா பிஸ்மில்லாஹ்னு சொல்லி சாப்பிடுங்க. நான் தான் சாப்பிடுறேன், அந்த ரிஸ்கை நான் தான் சம்பாதித்தேன் என்று இல்லாமல், எனக்கு என் ரப்பு கொடுத்தான், என் ரப்பின் மூலமா நான் சாப்பிடுறேன், என் அல்லாஹ் தான் எனக்கு கொடுத்திருக்கான், அதுதான் நான் சாப்பிடுறேன்னு சொல்லி பிஸ்மில்லாஹ் என்று ஆரம்பியுங்கள். பிஸ்மில்லாஹ் என்று ஆரம்பிக்க வேண்டும். சாப்பிட்டு முடிச்சிட்டியா, அப்பவும் அல்லாஹ்வை மறக்க கூடாது, அல்லாஹ்வை மறக்க கூடாது. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனா வ ஸகானா வ ஜஅலனா மினல் முஸ்லிமீன். யா அல்லாஹ், எனக்கு சாப்பாடு கொடுத்தே, யா அல்லாஹ், நான் எவ்வளவு பாவங்கள் செய்திருந்தாலும், நான் உனக்கு எவ்வளவு மாறு செய்திருந்தாலும் எனக்கு ரிஸ்கை கொடுத்தாய், வ ஸகானா, எனக்கு என் தாகத்தை போக்குன, வ ஜஅலனா மினல் முஸ்லிமீன், என்ன முஸ்லிமாவே வச்சிரு ரப்பே, என்ன முஸ்லிமாவே ஆக்கி வை ரப்பேன்னு சொல்லி அல்லாஹ்விடத்துல கேட்க சொன்னாங்க. எந்த இடத்திலும் அல்லாஹ்வை மறக்க கூடாது, எந்த நிலைமையிலும் அல்லாஹ்வை மறக்க கூடாது. அல்லாஹ்வை மறக்காத வாழ்க்கை வாழணும். அதனாலதான் பள்ளிவாசலுக்குள்ள வந்தாலும் அல்லாஹ்வை மறக்க கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க, அல்லாஹ் மஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மத்திக, அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க சொன்னாங்க. எல்லா இடத்திலும் நீங்க எங்க போனாலும் சரி, எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, எல்லா இடத்திலும் அல்லாஹ்வை மறக்காத வாழ்க்கையை வாழ வேண்டும். ரப்பை மறந்த நிமிடங்கள் இருக்கக்கூடாது, ரப்பை மறந்த நேரங்கள் இருக்கக்கூடாது.
இருக்கக்கூடாது. என் வாழ்க்கையில் என்னோடு ரப்பு, என் மூச்சு எப்படி என்னோடு இருக்கின்றதோ அதுவரையிலும், என் மூச்சு இருக்கும் வரையிலும் நான் ரப்பை மறந்து இருக்கக்கூடாது, அல்லாவை மறந்து இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு வாருங்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும். எந்த இடத்துல இருந்தாலும் சரி. இன்னைக்கெல்லாம் வரக்கத்தே இல்ல வாழ்க்கையில, வரக்கத்து இல்லாத வாழ்க்கை. எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்துறது கிடையாது, வீட்டுல வரக்கத்து கிடையாது, நிம்மதி கிடையாது, சுக்கூனு கிடையாது, ராகத்து கிடையாது, எதுவும் கிடையாது. வீட்டுல என்ன பண்ணாலும் அப்படியேதான் இருக்கு. அல்லாவை மறந்துட்டோம்ல. அல்லாவை மறந்ததுதான் காரணம். அல்லாவினுடைய சிந்தனை இல்லாமல் வாழ்ந்ததுதான் காரணம். எல்லா இடத்திலும் அல்லாஹ்வுடைய சிந்தனையோட வாழ வேண்டும். எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி அல்லாஹ்வுடைய நினைவு இருக்கணும். நீங்க மாச சம்பளம் வாங்குறவங்களா இருந்தாலும் சரி, தினக்கூலியை வாங்குறவங்களா இருந்தாலும் சரி, வார சம்பளம் வாங்குறவங்களா இருந்தாலும் சரி, வாங்கும் பொழுது பிஸ்மில்லான்னு வாங்குங்க. இது எனக்கு கொடுக்கிறது ரப்பு தான் நினைங்க. அங்க அதுல வழக்கத்தை செய்வான் அல்லாஹ். அல்லாஹ் அதுல வழக்கத்தை செய்வான். இன்னைக்கு நான் சம்பாதிச்சேன், ஏன் உழைப்பால வந்தது, நான் கஷ்டப்பட்டேன், நான் கஷ்டப்பட்டு ஊட்ட கட்டினேன், இதெல்லாம் இருக்க கூடாது. நீங்க சொல்லணும், பிஸ்மில்லான்னு ஒரு சம்பளத்தை வாங்குறீங்களா, பிஸ்மில்லா யா அல்லாஹ், இது அல்லாஹ் எடுக்கத்ததா, என்னோட அடியானுக்கு அல்லாஹ் தரக்கூடியது, இது என்னுடைய ரப்பு எனக்கு தர்றான்னு சொல்லி வாங்கி பாருங்க. அல்லாஹ் அதில் பரக்கத்து செய்வான். அது தினக்கூலியாக இருந்தாலும் சரி, அது 1 லட்சம் ரூபாய் இருந்தாலும் சரி, 10,000 ரூபாய் இருந்தாலும் சரி, நீங்க அப்படி எனக்கு இது ரப்பு தருகின்றான், ரப்பு எனக்கு தருகிறான் என்றால் அது கண்டிப்பாக ஏதோ ஒன்று இருக்கின்றது, எனக்கு வரக்கத்து செய்வான். அப்படி வாழ்ந்து பாருங்கள். அந்த வாழ்க்கை இருந்தால், எல்லா இடத்திலும் அல்லாஹ்வுடைய நினைவு இருந்தால் கண்டிப்பாக அல்லாஹ் வரக்கத்து செய்வான். அல்லாஹ்வுடைய வரக்கத்தை பார்க்கலாம். நம்ம வந்து அல்லாஹ்வை பார்க்கிறது இல்லையே, அல்லாஹ்வின் சிந்தனை இல்லையே. கொஞ்சம் யோசிக்க வேண்டும். ஏன் அல்லாஹ்வை மறந்தோம்? எதனால் அல்லாஹ்வை மறந்தோம்? அப்படி இந்த உலகம் நமக்கு என்ன காண்பித்து விட்டது? இந்த உலகம் நமக்கு என்ன கொடுத்து விட்டது? அல்லாஹ்வை மறந்து வாழுகின்றோமே, அல்லாஹ்வின் சிந்தனை இல்லாமல் வாழுகின்றோமே. அப்படி என்ன இந்த உலகம் நமக்கு கற்றுக் கொடுத்தது? நாளைக்கு மறுமையில யார் நமக்கு வருவா? நாளைக்கு மறுமையில யார் நமக்கு வருவா? அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு வாழ வேண்டும். எங்க போனாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு வாழ வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியோட கூட்டத்துக்கு வர்றாங்க. வந்த இடத்துல அந்த சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இங்க அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வை zikr செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வ நذ்குருல்லாஹ வ நஹ்மதுஹு வ நஹ்மதுஹு, அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அலாமா ஹதானா லில் இஸ்லாம், இந்த இஸ்லாத்தை கொடுத்து எங்களை எல்லாம் முஸ்லீம் ஆக்கினான் அல்லவா, அந்த அல்லாஹ்வை புகழ்ந்துட்டு இருக்கோம்னு சொல்லி சஹாபாக்கள் சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இந்த நோக்கத்துக்கு தான் உட்கார்ந்து இருக்கீங்களா? இந்த நோக்கத்தோடு தான் இருக்கின்றீர்களா? இங்க zikr செய்வதற்கு தான், அல்லாஹ்வை நினைப்பதற்கு தான், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்கு தான் நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்களா என்று கேட்டாங்க. ஆமா யா ரசூலுல்லாஹ், இதற்காக வேண்டிதான் நாங்கள் அமர்ந்து இருக்கிறோம் என்று சொன்னவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இல்ல இல்ல, ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் வந்தாங்க, அக்பரனி, எனக்கு ஒரு செய்தியை சொன்னாங்க, இன்னல்லாஹ அஸ்ஸ வஜல் யுபாஹி, அல்லாஹ் வானத்துல புகழ்ந்துகிட்டு இருக்கா, பிகுமுல் மலாயிகா, மலக்குமார்களிடத்தில் உங்களை புகழ்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றான். என் ரப்பு நான் நினைத்தால் அல்லாஹ் என்னை புகழ்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றான். யாரிடத்தில்? ரப்பே, நம்மை விளங்காமல் சொன்னார்களே, இவர்களை எல்லாம் படைக்காதீங்க ரப்பே, இவங்க ரத்தத்தை ஓட்டுவாங்க, இவங்க ரத்தத்தை ஓட்டக்கூடியவங்க சொல்லி நம்மை விளங்காமல் பேசிய மலக்குமாரிடத்தில் என்னுடைய அடியார்கள் என்ன நினைவு கூறுகின்றார்கள்? பாத்தீங்களா? ஏன் அடியார்கள் என்ன நினைக்கிறாங்க, என்ன மறக்கல அவங்க, என் வாழ்க்கையில அவங்க மறக்கல பாத்தீங்களான்னு சொல்லி அல்லாஹ் நம்மை சந்தோஷப்படுவான், பெருமையாக பேசுவான். அல்லாஹ்வை நம்மை பற்றி அல்லாஹ் பெருமையாக பேச வேண்டும். அந்த இடத்திற்கு வாருங்கள், அந்த இடத்துக்கு வர வேண்டும். எந்த இடமா இருந்தாலும் அல்லாஹ் மறக்காதீங்க. எந்த ரிஸ்க் வந்தாலும் சரி, இது என்னுடைய அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து வருகின்றது. அப்படி வாழ்வதுதான் அல்லாஹ்வுடைய zikr. நம்ம வெறுமனே சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு ஓதுறோம், அது மட்டும் zikr கிடையாது. எல்லா இடத்திலும் நீங்கள் அல்லாஹ்வினுடைய zikரோடு இருக்க வேண்டும், அல்லாஹ்வின் நினைவோடு இருக்க வேண்டும், அல்லாஹ்வினுடைய சிந்தனையோடு இருக்க வேண்டும். அல்லாஹ்வினுடைய சிந்தனை இல்லாமல் வாழ்ந்து விடக்கூடாது, அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்துடக்கூடாது. நாளைக்கு மறுமை நாள் என்று ஒன்று அல்லாஹ் சொல்லுகின்றான். மஹ்ஷருடைய மைதானத்தை அல்லாஹ் பேசுகின்றான். அந்த மஹ்ஷருடைய மைதானம் எப்படி இருக்கும்? நாளை மறுமை நாளிலே எல்லா அடியார்களும் நின்று கொண்டிருப்பார்கள். அப்ப எப்படி இருக்கும்னா, வானத்திற்கு தலைக்கு மேலாக சூரியன் இருக்குமா, தலைக்கு மேலாக சூரியன் இருக்கும். அந்த சூரியனுடைய வெப்பம் நம்முடைய அமலுக்கு ஏற்றவாறு நம்முடைய கரண்டைக்கால் அளவுக்கு நம்முடைய வேர்வைகள் முங்கி கிடக்கும், வேர்வைகள் இருக்கும். சிலருக்கு முட்டுக்கால் வெளியே இருக்கும். இப்படியெல்லாம் அங்கு வேதனைப்படக்கூடிய சமயத்துல அல்லாஹ் 6 நபர்களை தன்னுடைய அரிசி நிலையில் சேர்த்துக் கொள்கின்றான், தன்னுடைய அரிசி நிலையில இடம் தருகின்றான், விருந்தாளியாக அல்லாஹ் அழைத்துக் கொள்கின்றான். அந்த 6 நபர்களில் ஒருவர் அல்லாஹ்வை zikr செய்தவர், அல்லாஹ்வை zikr செஞ்சவங்க.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உலகம் இந்த உலகத்தை காட்டிலும் எனக்கு ஆக பிரியமானது சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் என்று சொல்வது இந்த உலகம் இந்த உலகத்தை விட எனக்கு ஆக சிறந்ததுன்னு சொன்னாங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய நாவல நம்முடைய அல்லாஹ்வ என்ன படைச்ச அல்லாஹ்வ சுப்ஹானல்லாஹ்னு சொல்லக்கூடிய பாக்கியம் இன்னைக்கு நமக்கு நேரம் இல்லையா? நேரம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஒரு 10 நிமிஷம் அல்லாஹ்வுக்காக ஒதுக்க முடியாதா நம்மால? ஒரு 10 நிமிஷம் 24 மணி நேரத்துல ஒரு 10 நிமிஷம் அமர்ந்து அல்லாஹ்வை புகழ முடியாதா? அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்ய முடியாதா? கொஞ்ச நேரம் எந்த துனியாவுடைய சிந்தனையும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு வாழ்ந்திருந்தால் நமக்கும் அல்லாஹ் அந்த அரிசியினுடைய நிலையில் இடம் தருவான். அந்த அரிசி நிலையில் நம்மையும் அல்லாஹ் விருந்தாலே ஏற்றுக்கொள்வான். அல்லாஹ்வின் நினைவோடு வாழ வேண்டும். எவ்வளவு பெரிய இடத்திற்கு சென்றாலும் சரி, எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் சரி, அல்லாஹ்வை மறக்க கூடாது. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு பெரிய கஷ்டம் வருதா அல்லாஹ்வை மறக்காம அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா ஷரீக லஹு என்று சொல்லி பாருங்கள், அல்லாஹ் உங்கள் கவலையை போக்குவான் என்று சொன்னார்கள். அல்லாஹ் உங்களுடைய கவலைகளை போக்குவான். ஆக எல்லா இடத்திலும் அல்லாஹ்வை மறக்காத வாழ்க்கையை வாழணும். எனக்கு அல்லாஹ் நான் எங்க இருந்தாலும் மூச்சு எப்படி என் வாழ்க்கையில் இருக்கோ அதை போல என்னுடைய வாழ்க்கையில அல்லாஹ் இருக்கணும். நான் அல்லாஹ்வை மறந்த இடம் இருக்க கூடாது. நீங்க எடுத்து பாருங்க, எவ்வளவு துவா இருக்கு. வண்டியில போனா துவா ஓதணும், சுப்ஹானல்லதி சஹர் லனான்னு ஏன் ஓத சொன்னாங்க? அங்க அல்லாஹ்வை மறக்க கூடாது. சாப்பிட்டா அல்லாஹ்வை மறக்க கூடாது. சாப்பிட்டு முடிச்சாலும் அல்லாஹ்வை மறக்க கூடாது. கண்ணாடி பார்த்தாலும் அல்லாஹ்வை மறக்க கூடாது. நீ பாத்ரூமுக்கு போனாலும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்போடு போன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. வெளியே வந்தாலும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்போடு வந்துட்டு நில்லுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. இப்படி நீங்க எல்லா இடத்திற்கும் போனாலும் அல்லாஹ்வை மறக்காத வாழ்க்கை வாழ வேண்டும். அல்லாஹ்வை மறக்காத வாழ்க்கை இருக்க வேண்டும். இந்த வாழ்க்கைக்கு வர வேண்டும். அல்லாஹ்வை மறக்காம வாழணும் எல்லா இடத்திலும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், என் நாவு சுப்ஹானல்லாஹ்னு சொல்வதற்கு எனக்கு வரலையா? என் நாவுல சுப்ஹானல்லாஹ்னு சொல்றதுக்கு எனக்கு மனசு இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றதுக்கு எனக்கு மனசு இல்லையா? இன்னைக்கு எதுக்கெல்லாம் நேரம் ஒதுக்குகின்றோம்? எவ்வளவு நேரங்களை வீணாக கழிக்கின்றோம். இன்னைக்கு ரீல்ஸ் தள்ளவே 2 மணி நேரத்தை கழிக்கிறோம். நம்ம தேவையில்லாத காரியங்களில் கழித்துக் கொண்டிருக்கின்றோம். கேம் விளையாடுறதுக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கேம் விளையாடிக்கிட்டு இருக்கோம். ஆனா அல்லாஹ்வை நினைப்பதற்கு என் படைச்ச ரப்ப எனக்காக வேண்டி என்ன படைச்ச அல்லாஹ் எனக்கு ரிஸ்க் கொடுத்த அல்லாஹ்வை நினைப்பதற்காக வேண்டி எனக்கு நேரம் இல்லை என்று சொல்லக்கூடியது எவ்வளவு பெரிய இதுவாக இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒருவன் அல்லாஹ்வை நினைவு கூறுகின்றான், அல்லாஹ்வின் சிக்ரில் வாழுகின்றான், அவருக்கும் அல்லாஹ்வை நினைக்காமல் அல்லாஹ்வை மறந்து அல்லாஹ்வின் நியமத்துக்களை மறந்து அல்லாஹ்வை மறந்து வாழுகின்றானே அவனுக்கு வித்தியாசம் என்ன தெரியுமா? மையத்திற்கு சமம் என்று சொன்னார்கள். நீ அல்லாஹ்வை நினைத்து வாழ்வதற்கும் அல்லாஹ்வின் நினைவோடு வாழ்வதற்கும் அல்லாஹ்வை மறந்து வாழ்வதற்கும் நீ வித்தியாசம். நீ செத்த பணத்துக்கு சமன்னாங்க. இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் மையத்தா சுத்திக்கிட்டு இருக்கன்னு பார்க்கணும். எத்தனை நபர்கள் மையத்தா சுத்திக்கிட்டு இருக்கன்னு பார்க்கணும். அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் அல்லாஹ்வை மறக்காமல் வாழ்ந்து பாருங்கள். உங்கள் இடத்தில் நீங்கள் அல்லாஹ்வினுடைய நினைவோடு வாழ்ந்து பாருங்கள். அல்லாஹ் உங்களை உயர்த்துவான், உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வான். அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எல்லாரும் கேட்ட ஒரு சம்பவம் தான். அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு இடத்துக்கு போறாங்க. பள்ளிவாசல தங்கலான்னு பார்த்தா அந்த இடத்துல பள்ளிவாசல் அனுமதி தராததுனால அங்க பார்த்த ஒரு ரொட்டி கடைக்காரர் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அழைச்சி, வாங்க இன்னைக்கு என் வீட்டுல தங்கிக்குன்றாங்க. அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த வீட்டுல தங்குறாங்க. பாக்குறாங்க அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த ரொட்டி கடைக்காரரை என்ன நேரமும் தஸ்பீஹ் ஓதிக்கிட்டே இருக்காரு, இஸ்திக்பார் ஓதிக்கிட்டே இருக்காரு, அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஓதிக்கிட்டே இருக்காரு. கேட்டாங்க, நீங்க அதனுடைய பலனை எப்படி பார்த்தீங்கன்னு கேட்டாங்க. அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த ரொட்டி கடைக்காரரை பார்த்து கேட்டாங்க, இதனுடைய பலனை நீங்க எப்படி பார்த்திருக்கீங்கன்னு கேட்டாங்க. அப்போ அந்த ரொட்டி கடைக்காரர் சொன்னாரு, நான் கேட்ட துவாக்களை எல்லாத்தையும் அல்லாஹ் கபூல் செஞ்சுட்டான். எல்லாத்தையும் கபூல் செஞ்சுட்டான். இல்லா வாஹிதா, ஒரே ஒரு துவா மட்டும் தான் இன்னும் இருக்கு. என்னன்னு கேட்டாங்க, நான் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பார்க்க ஆசைப்படுறேன், அது மட்டும் தான் இன்னும் நடக்கலன்னு ஒண்ணு அவங்க சொன்னாங்க. இந்த துவாவும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டான். அந்த அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நான் தான் சொன்னாங்க. ஆக அல்லாஹ்வினுடைய நினைவோடு வாழுங்க. எந்த நேரமா இருக்கட்டும் நீங்க மறக்காதீங்க அல்லாஹ்வை மறந்த வாழ்க்கையை வாழ வேண்டாம். அது நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. கொஞ்ச நேரம் ஆச்சு வாழ்க்கையில, ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரம் ஆச்சு அமர்ந்து சுப்ஹானல்லாஹ் ஒரு 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் ஒரு 33 தடவை, அல்லாஹு அக்பர் என்ற ஒரு 34 தடவை ஓதுறதுக்கு நமக்கு என்ன ஆயிடுச்சு? இது கூட ஓத முடியாதா? ஏன் அல்லாஹ் கிட்ட நான் போய் என்ன சொல்ல போகின்றேன்? அல்லாஹ் கேட்ட என்ன பதில் சொல்வேன்? இப்படியே நீ நின்று முடியுமா? உன்னை மறந்துதான் எல்லாம் வாழ்ந்த, எனக்கு எதுவுமே தெரியாது, உன் நினைவு இல்லாம வாழ்ந்து ஒரு ரிஸ்க்குகளை சாப்பிட்டு உன் நியமத்துக்களை அனுபவிச்சேன், ஆனா எல்லாம் அனுபவித்த நான் உன்னை மறந்துதான் வாழ்ந்தேன்னு சொல்ல முடியுமா?
அல்லாஹ்வின் நினைவோடு வாழுங்கள். வாழ்க்கையில கொஞ்ச நேரம் ஒதுக்குங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி. இப்படியே இந்த துனியாவுடைய ஓட்டத்துல அப்படியே அல்லாஹ் மறந்து வாழ்ந்துடாதீங்க. கொஞ்ச நேரம் அல்லாஹ்வுக்காக ஒதுக்குங்க, தஸ்பீஹ் செய்யுங்க. ஒரு நாவுல சுப்ஹானல்லாஹ்னு சொல்லி பாருங்க, அதனுடைய சுக்கூன், அதனுடைய ராஹத் வேற எதிலும் கிடைக்காது. அல்லாஹ்வே சொன்னான், அறிவித்து விட்டான் அல்லாஹ். உங்களுக்கு நிம்மதி எங்க தெரியுமா இருக்கு? உங்க மன அழுத்தங்கள் எதில் தெரியுமா போவோம்? உங்களுக்கு மன அழுத்தங்கள் எதில் தெரியுமா போவோம்? நீங்க என்ன நினைச்சாதான், என்ன நினைப்பதன் மூலமாகத்தான். அல்லாஹ் சொன்னான், நீங்க என்னை நினைத்தால்தான் உங்கள் மன அழுத்தங்கள், உங்களுடைய மன நிம்மதி கிடைக்கும்னாங்க. அப்போ அந்த ஜிக்கரோடு வாழுங்க. ஏதாவது ஒரு ஜிக்கர் எடுத்து உங்க வாழ்க்கையை தொடர்படியா கொண்டு வாங்க. எல்லா இடத்திலும் அல்லாஹ்வை மறக்காத வாழ்க்கை வாழுங்க. எந்த நியமத்துக்கள் வந்தாலும் சரி அல்லாஹ்வுடைய நினைவோடு எடுத்துக்கொள்ளுங்க. இது என்னுடைய அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வருதுன்னு பாருங்க. அப்படி பார்த்தோம் என்றால் வாழ்க்கை பரக்கத்தாக இருக்கும். அல்லாஹ் பரக்கத்தாக்கி வைப்பான். வல்ல ரஹ்மான் வாழும் காலம் எல்லாம், ரூஹு நம்முடைய உடலில் இருக்கும் காலம் எல்லாம் அல்லாஹ்வை நினைவோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. வாஹிர தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.